அவளை ஒவ்வொரு விஷயத்துலயும் எங்களுக்கே தெரியாம அவளை வந்து நிறைய விஷயத்துல அவளை த்ரெட்டன் பண்ணியிருக்காரு மாப்பிள்ள. த்ரெட்டன் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயத்துல அழுக வச்சு சந்தோஷப்பட்டிருக்காரு. அது எனக்கு வெளியுலகமே அந்த பையனுக்கு தெரியாதப்பா. வெளியில எங்கேயுமே கூட்டு அந்த பிள்ளை போகல. நாங்க தான் கொச்சின் கூட்டு போனோம் வம்புல. நல்ல தாய் இல்லைன்னு எடுத்தா பையன் அப்படி வளர்ந்துருக்கிற, புருஷன் அப்படி தருதலையாட்டு. அவனுக்கு டைம் பாஸ் ஆகணும், ஒரு பொம்மை டெடிபேர்டு பொம்மை. நாங்கள் சொல்லி தப்பாக வளர்த்தி அனுப்பிட்டோம். அத்தை மாமா வேசுனா பொறுமையாக நடந்துக்கோ, பொறுமையாக கேட்டுக்கனா. அந்த முட்டா புள்ள 3 மணி நேரம் பேசுறதையும் 5 மணி நேரம் பேசுறதையும் பொறுமையாக ஏன் கேட்டான்னு தெரியல. போடான்ட்டு வந்திருக்கோணும். ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது அப்சல்யூட்லி அது தெரியுது என்னன்னா நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் தான். ஒரு கலெக்டிவ் டிஸார்டர் மாதிரி தான் இருக்கு. அதாவது அவங்க குடும்பத்துக்கே வந்துட்டு இப்போ ஒரு கணவனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, சரி ஏதோ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட இல்லை சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட போய் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு. ஆனா அவங்க மாமியாருக்கும் மாமனாருக்கும் குடும்பத்துக்கே அப்படி இருக்கும்போது யார் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவா? நீ ஒரு பொம்பளையோட காசுல தான் நீ தொழில் தொடங்குவியா? உங்க அப்பா அம்மா உனக்கு தொழில் வச்சு கொடுக்க மாட்டாங்களா? உனக்கும் நிம்மதி இல்ல, அந்த பெண்ணுக்கும் நிம்மதி இல்ல. வக்ரம் பிடிச்சவன் நீ ஒரு வக்ரம் பிடிச்சவன். உனக்கு துணையா உன் அப்பா. மேட்டர் பட டைட்டில் மாதிரி இருக்குங்க. அவன் அப்படி ஒரு கையால் ஆகாதவன் அப்படிங்கிறது தெரியும் போது அப்பவே வேணாமா, வேற நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாமா நீங்க தைரியம் கொடுத்துருக்க வேணாம். வீட்டுங்க எல்லாம் பெருசு பெருசா நலன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கும்பாங்க. எல்லாம் வந்து அடமானத்துல இருக்கும். அப்படி நிறைய குடும்பங்கள் இருக்காங்க அந்த ஏரியாவில். மொத்தத்துல இவங்க மனிதர்கள் இல்ல. அறிவுரை கொடுத்திருக்கிறீங்க, கல்யாணம்னா அப்படிதாம்மா, இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவு இருக்கு. இப்ப என்ன பாக்குறதுக்கு பார்க்கலாமா? இப்போ என்ன பாக்குறதுக்கு மிச்சம் என்ன இருக்கு? கூடாது. வரதட்சணை அட்டுங்க. என் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி கொடுத்துருக்கேன், நீ யாரா அதுக்கு மேல வரதட்சணை கேட்கறதுக்குன்னு கேட்டிருக்கணும். ஊரை கொட்டி அவங்களை அசிங்கப்படுத்தி இருக்கணும். இவங்களுடைய ஒரு சுற்றத்தை வச்சு சொந்தக்காரங்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு இன்னொரு பஞ்சாயத்து வேணாம்பா அப்படிங்கிறது. எல்லாத்துக்கும் குடும்ப கௌரவம் போயிடும். எனக்கு அந்த மாதிரி நிறைய பேரை தெரியுங்க. ஒரு கேன ஆணுக்கு கட்டி கொடுத்துட்டு அந்த பெண் வந்து சொல்லும் பொழுது எனக்கே தெரியும். எப்பவுமே வந்து ரூல்ஸ் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா பணக்காரங்க வீட்டுல, இன்னும் சொல்ல போனா ரொம்ப நீங்க ஒரு பெரிய பணக்காரங்களா இருந்தீங்க, இல்ல ஒரு சில துறைகள்ல இருக்கிறீங்க, ஆர்டிஸ்டா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ் வந்து, உங்களுக்கு ராஜகுமாரிக்கு ரூல்ஸே கிடையாது, ராணிக்கு ரூல்ஸே கிடையாது. அவங்க வச்சிருந்தா சட்டம். அப்போ அவங்க என்ன வேணா செய்யலாம். சரியா? ரொம்ப வந்து ஒரு சாதாரண இடத்துல இருக்கிறவங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அவங்க என்ன வேணா செய்ய, நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க பாருங்க. 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போட முடியாது. உங்க சுதந்திரத்தை எல்லாத்தையும் யாரோ 4 பேர் என்ன சொல்லுவாங்கங்கிறதுல ஒழிச்சிட்டு இதோ இப்ப உசுறு போச்சு. அந்த சொன்னாங்களே 4 பேர் வந்து உசுரை திருப்பி கொடுப்பாங்களா? தனியா எடுத்த முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பியும் அம்மா அப்பாவுக்கு கெட்ட பேர் நம்ம வாங்கி கொடுப்போமே அப்படின்றது. அந்த 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 இது வந்து அம்மா அப்பா என்னைக்குமே அப்படி நினைக்க மாட்டாங்க. நம்ம வந்து அது அந்த ஒரு பயத்துல நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம திருப்பியும் அந்த ஊருக்கு போயாச்சுன்னா, திருப்பி அந்த வீட்டுக்கு போயாச்சுன்னா, நம்ம சுற்று வட்டார நம்ம குடும்பம் வந்து ஒழுங்கா இருந்தாலும் கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் யாராவது நம்மளை பத்தி தவறாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய ஏற்படும். இவ திமிரு பிடிச்சவ, இவ அடங்காதவ, இவ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம், இவங்க மற்றவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு அப்பா அம்மாவோட நிம்மதியை கெடுக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடிய சொசைட்டி வந்து நிறையா. நான் ஐஎம் டிவோர்ஸினால இது என்னால் சொல்ல முடியும். நான் இது வந்து தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம். இவ அடங்கா பிடாரி, இவ வந்து என்னை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது, என்ன கஷ்டம் நடந்ததுன்னு கூட தெரியாது. ஆனால் வந்து அடங்கா பிடாரி இம்மீடியட்டாக உடனே வந்து இவ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டா அப்படின்னு. வாழ்க்கை என்பது என்ன அட்ஜஸ்டா? ஒருத்தருக்கு நெகட்டிவ் இருந்ததுன்னா ஒருத்தர் பாசிட்டிவா அதை எடுத்துட்டு போகணும். இன்னொருத்தவங்களுக்கு நெகட்டிவா இருந்தா அதை இன்னொருத்தவங்க வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு போகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்கறது தான் ஒரு கல்யாணம். எனக்கும் அது சரிப்பட்டு வராதனால நான் வெளியில வந்துட்டேன். ஆனா ரித்தன்யா வந்து ஒரு சொசைட்டிய பயந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அப்பா அம்மாவை நினைச்சு அவங்க எடுக்கிறதா நான் வந்து பார்க்கல, சொசைட்டிய நினைச்சுதான். அவங்க வந்து இந்த பயத்தாலதான் இந்த ஒரு செயல் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றது வந்து நான் சொல்ல முடியும். உயிரோட இருந்திருந்தாங்கன்னா அந்த மாமனார் மாமியார் என்ன சொல்லிப்பாங்க, பொய் வழக்கு போட்டாங்க அந்த குடும்பம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. பொய் வழக்கு போட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ரித்தன்யா உயிரோட இல்லாதனால தான் உண்மை வெளியே வந்துச்சு. ஆனா வந்து இது தப்பு. அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம்.
நம்ம உயிரோட இருந்து வாழ்ந்து காட்டணும். சட்டமும் நம்மளுக்கு பக்கம் இல்ல, சட்டம் ஒழுங்கும் நம்ம பக்கத்துல இல்ல, அதிகாரம் பூரா அவங்க பக்கத்துல இருந்ததுன்னா நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, கடவுள் நம்ம பக்கத்துல இருப்பான். நம்மளோட உயிரோட இருந்திருந்தாங்கன்னா அந்த மாமனார் மாமியார் என்ன சொல்லிப்பாங்க, பொய் வழக்கு போட்டாங்க அந்த குடும்பம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. பொய் வழக்கு போட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ரெத்தனியா உயிரோட இல்லாதனால தான் உண்மை வெளியே வந்துச்சு. ஆனா வந்து இது தப்பு. அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நம்ம உயிரோட இருந்து வாழ்ந்து காட்டணும். சட்டமும் நம்மளுக்கு பக்கம் இல்ல, சட்டம் ஒழுங்கும் நம்ம பக்கத்துல இல்ல, அதிகாரம் பூரா அவங்க பக்கத்துல இருந்ததுன்னா நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, கடவுள் நம்ம பக்கத்துல இருப்பான். நம்மளோட